இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து மீனிங்கை ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக வந்து தமிழ்லேருந்து ஹிந்திக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஹிந்தியில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டோரியை நான் எக்ஸ்பிளைன் அப்படியே தமிழில் பண்ணி அந்த ஃபுல் ஸ்டோரி தமிழில் கொடுத்துருந்தேன். ஸோ சில பேர் வந்து இந்த ஸ்டைல் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து அது வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படி மாறி மாறி போடுறேன். ஓகே, ஏன்னா வந்து சில பேருக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க, சில பேர் அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் ரெண்டுமே மாற்றி மாற்றி போடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட் தமிழில் பார்த்துடலாம். டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாயும் முயலும். நாயும் முயலும். இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு நாய் மற்றும் ஒரு முயலுக்கு இடையே நெருங்கிய நட்பு இருந்தது. முயலின் இயல்பு எளிமையானதாக இருந்தது. அதே சமயம் நாய் மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. ஒரு நாள் திடீரென்று நாய் முயலை பிடித்து பலமாக கடித்து விட்டது. முயல் வலியால் துடித்து கொண்டிருந்தது. இப்போது நாய் முயலின் காயத்தை நக்கி நக்கி அதற்கு ஆறுதல் அளிக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தது. முயல் நாயின் நடத்தையை பார்த்து திகைத்து போயிருந்தது. அதற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. நாய்க்கு என்ன வேண்டும் என்று அது தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஸோ அதனால் அது வந்து பேச ஆரம்பிக்குது. அதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. அதாவது முயல் பேசுது. முதலில் எனக்கு இதை சொல்லு. நீ என் நண்பனா இல்லை எதிரியா? நீ என் உண்மையான நண்பன் என்றால் நீ என்னை இவ்வளவு பலமாக கடித்தது ஏன்? நீ என் எதிரி என்றால் இப்போது என் காயங்களை ஏன் நக்கி கொண்டு இருக்கிறாய்? ஒன்று என்னை கொன்றுவிடு அல்லது என்னை என் விருப்பப்படி வாழ்க்கையை வாழவிடு அப்படின்னு அந்த முயல் வந்து நாய்கிட்ட சொல்லுது. ஸோ இதில் வந்து அவங்க மாரல் மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சந்தேகத்திற்குரிய நண்பனோ எதிரியை விட மோசமானவன். அதாவது நம்மளுக்கு நண்பன் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு மேலே நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் நம்பிக்கை வரல, அந்த ட்ரஸ்ட் வரல அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட ஒரு எதிரி இருக்கிறத விட மோசமான ஃபீலிங்காக இருக்கும் அவங்க கூட இருக்கிறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து ஃப்ரெண்டுன்ற பேரில் முதுகு குத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ட்ரஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ட்ரஸ்ட்டே இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதை தான் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸ் வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன். நாய் குத்தா, முயல் கர்கோஷ், இடையே கே பீச், நெருங்கிய நட்பு பக்கி தோஸ்தி, மனோபாவம் இயல்பு, சுபாவம் அதெல்லாம் வந்து ஸ்வபாவ். ஸோ நம்ம வந்து தமிழில் வந்து சுபாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒருத்தரோட சுபாவம், ஒருத்தரோட குணம், மனோபாவம், இயல்பு அப்படின்னு. அதுக்கு வந்து ஹிந்தியில் ஸ்வபாவ். எளிமையான, அப்பாவியான அப்படின்னா சீதா சாதா. அதாவது வந்து ரொம்ப சிம்பிளான பர்சனுங்க அப்படின்னு அவங்கள சொல்லுவோம் இல்லைங்களா? யாரையாவது அவங்கள வந்து சொல்லும்போது எளிமையான அல்லது அப்பாவியான, பெருசாக அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப எளிமையான மனுஷன் அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளேந்தியானவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து சீதா சாதா. அதே சமயம் ஜப்கி இது வந்து எப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? நாய் வந்து இந்த மாதிரி அதே சமயம் அந்த முயலை பார்த்தோம்னா அதோட குணம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த அதே சமயம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான் இந்த ஜப்கி. ஓகே, மிகவும் பகுத், சூழ்ச்சி மிக்க, புத்திசாலி அப்படின்னா சாலாக். ரெண்டு இடத்துல இது பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, திடீரென்று அச்சானக், பிடிப்பது பக்கடுனா, பலமாக ஜோர்சே, கடித்து விடுவது காட்டுலேனா, வலி தர்து, வலியால் அப்படின்னா தர்துக்கே காரன்னு சொல்லாமன்னா தாராளமாக அப்படியே சொல்ல. இந்த மாதிரி தர்துக்கே மாறே அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, துடிப்பது மராஜானான்றது நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இறப்பது அப்படின்னு வரும். ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சிச்சுவேஷன் பொறுத்து அந்த வலியால் துடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உயிர் போகிற மாதிரி வலிக்குது அப்படின்னு, அதுதான் இந்த மராஜானா. ஓகே,
ஸோ எப்போவுமே இந்த மர்ஜானா, மராஜானா, மாராஜானா இதெல்லாம் வந்து அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறீங்கனாலும் ப்ராப்பராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து பார்க்குறக்கு வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் அது வந்து வேறு வேறு மீனிங் கொடுத்துரும். ஓகே, இப்போது அப்பு, காயம் காவ் காவ், நக்குவது சாட்னா சாட்னா, ஆறுதல் அளிப்பது, வலி குறைப்பது வந்து ஆறாம் பவுஞ்சானா. அதாவது இதமாக இருக்குது, இதமாக இருக்க செய்வது அப்படின்னலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது. ஓகே, ஆறாம் பவுஞ்சானா, ஆறாம் பவுஞ்சானா. இதுவும் அதே மாதிரி தான். ஆறாம் கரு அப்படின்னா ரெஸ்டடு அப்படின்னா, ஆறாம் பவுஞ்சானா அப்படின்னா ஆஸ்வாஸ்தப்படுத்துறது. இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தங்களை வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆக வைக்கிறது, இல்லை வந்துட்டு வழியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கை கால் தேய்ச்சி விட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இதமாக அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுனால சொல்லுவோம். அது வந்து ஆறாம் பவுஞ்சானா. இதே ஆராம்சே அப்படின்னா வந்து மெதுவாக அப்படின்னு அர்த்தம். ஸோ யாராவது வேக வேகமாக வந்துட்டு இருந்தாங்கன்னா ஆராம்சே அப்படின்னு சொல்லுவோம்ல, பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்கிறக்கும் ஆராம்சே தான். முயற்சி செய்வது கோஷிஷ் கர்னா, கோஷிஷ் கர்னா. நடத்தை வியவஹார், வியவஹார். திகைத்து போவது தங் ரெஹனா, தங்கு ரெஹனா. தெரிந்து கொள்வது ஜான்னா, ஜான்னா. முதலில் பெஹலே, பெஹலே. விவரிப்பது அல்லது சொல்வது அப்படின்னா பத்தானா, பத்தானா. அதாவது விவரிப்பது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சொல்வதுன்னா சே. ஸோ நம்ம அந்த எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நண்பன் தோஸ்த் அல்லது மித்ரு. எதிரி துஷ்மன் ஷத்ரு, துஷ்மன் ஷத்ரு. கொன்று விடுவது மார் டால்னா, மார் டால்னா. என்னுடைய அல்லது தன்னுடைய அப்படின்னா அப்பினி, அப்பினி. சம்டைம்ஸ் வந்து உன்னுடைய அப்படின்றது வரும், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, விருப்பம் மர்சி, மர்சி. வாழ்க்கை ஜீவன், ஜீவன். வாழ்வது ஜீனா, வாழ்வது ஜீனா. சந்தேகத்திற்குரிய அப்படின்னா சந்திகத். ஓகே, சந்திகத், ச இன் தி க இத். ஓகே, சந்திகத். மோசமாக இருப்பது அப்படின்னா புரா ஹோனா, புரா ஹோனா. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சென்டென்ஸாக ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு நாய் மற்றும் ஒரு முயலுக்கு இடையே நெருங்கிய நட்பு இருந்தது. ஒரு நாய், ஏ குத்தே. ஓகே, ஏ குத்தான்னு சொல்லக்கூடாது, சென்டென்ஸ் வரும்போது அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவோம். ஏ குத்தே மற்றும் அப்படின்னா ஆர், ஏ குத்தே ஆர் ஏக் கர்கோஷ் கே பீச். முயலுக்கு இடையே. ஸோ இடையே அப்படின்னா கே பீச்சுன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது. ஸோ கோ கே பீச்சுன்னு சொல்லாமல் அந்த இக்கோ வந்திருக்கே அதனால் கோ போடுறோம் இந்த இடத்துல கே. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கேவும் கோவும் வந்துச்சு அப்படின்னா கோ வந்து கேன்சல் பண்ணிட்டு கே மட்டும் யூஸ் பண்ணுவோம்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஏ குத்தே और एक खरगोश के बीच நெருங்கிய நட்பு இருந்தது அப்படின்னா கே பீச் பக்கி தோஸ்தி தீ. ஓகே, நெருங்கிய நட்புனா பக்கி தோஸ்தின்னு படித்தோம் இல்லைங்களா, அது அப்படியே போடுறோம். இருந்தது அப்படின்னா தீ. ஏன் அப்படின்னா தோஸ்திங்கிறது ஃபெமினைன் டேர்ம், அதனால தீ அப்படின்றத போடுறோம். एक कुत्ते और एक खरगोश के बीच पक्की दोस्ती थी. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். முயலின் இயல்பு எளிமையானதாக இருந்தது, அதே சமயம் நாய் மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. கர்கோஷ் கா ஸ்வபாவ். ஓகே, கர்கோஷின் முயலின் இயல்பு அப்படின்னு. ஸோ முயல் இன் இயல்பு. ஸோ கர்கோஷ் கா ஸ்வபாவ் எளிமையானதாக இருந்தது அப்படின்னா சீதா சாதா தா. கர்கோஷ் கா ஸ்வபாவ் சீதா சாதா தா. அதே சமயம்னா என்ன படித்தோம், ஜப்கி, அதை யூஸ் பண்ணுறோம். ஜப்கி நாய் மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. குத்தா பஹுத் சாலாக் தா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இந்த கா ஸ்வபாவ் அப்படிங்கிறத 2 வாட்டி ரிப்பீட் பண்ண வேண்டாமேன்னு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே சமயம் நாய் மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது, அவ்வளோதான். நம்ம தமிழில் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி. இந்த இடத்துல நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு கர்கோஷ் கா ஸ்வபாவ்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல குத்தா கா ஸ்வபாவ்னு சொல்லாமன்னா தாராளமாக அப்படியும் சொல்லலாம். ஓகே, அவசியம் கிடையாது ஒரே சென்டென்ஸில் வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணணுன்னு சொன்னீங்கனாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. खरगोश का स्वभाव सीधा साधा था जबकि कुत्ता बहुत चालाक था. ஒரு நாள் திடீரென்று நாய் முயலை பிடித்து பலமாக கடித்து விட்டது. ஒரு நாள், ஏக் தின், திடீரென்று,
அப்படின்னா அச்சானக். ஸோ குத்தேனே கடித்து விட்டது, பாஸ்ட் டென்ஸ். எதை கடித்தது, யாரை கடித்தது. ஸோ மேட்ச் ஆகுதுங்களா? அப்போ நே சப்ஜெக்ட் கூட சேர்த்தணும். ஸோ அதனால குத்தே கூட நே சேர்த்திக்கிறோம். ஸோ குத்தானேன்னு சொல்ல மாட்டோம், குத்தேனே. ஏக் தென் குத்தேனே திடீரென்று அச்சானக். ஸோ இந்த அச்சானக் இங்கே போட்டு நம்ம பேசலாமான்னா தாராளமாக அப்படியும் பேசலாம். ஏக் தின் அச்சானக் குத்தேனேன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஏக் தின் அச்சானக் குத்தேனே கர்கோஷ் கோ பக்கடுக்கர். ஓகே, முயலை பிடித்து, முயலை அப்படின்னா கர்கோஷ்கோ, பிடித்து அப்படின்னா பக்கடுக்கர், பலமாக கடித்து விட்டது. ஸோ 2 ஆக்ஷன், ஒன்று பிடிப்பது, இன்னொன்று கடிப்பது. ஸோ 2 ஆக்ஷன் வந்துச்சுன்னா கர்ரோ கேவோ போடுவோம் இல்லைங்களா? இந்த இடத்துல அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கர் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து கர்ருக்கு பதிலாக கே போட்டிங்கனாலும் ஓகே தான். खरगोश को पकड़ के जोर से काट लियाன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். पकड़कर जोर से काट लियाன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். एक दिन कुत्ते ने अचानक खरगोश को पकड़कर जोर से काट लिया. முயல் வலியால் துடித்து கொண்டிருந்தது. खरगोश दर्द के मारे, வலியால் அப்படின்னா दर्द के मारेன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? दर्द के कारणன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். खरगोश दर्द के मारे मरा जा रहा था, அதாவது துடித்து கொண்டிருந்தது. ஸோ மரா ஜா ரஹா தா. இப்போது நாய் முயலின் காயத்தை நக்கி நக்கி அதற்கு ஆறுதல் அளிக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தது. இப்போது அப்படின்னா அப். அப் குத்தா கர்கோஷ் கே காவுக்கோ. ஓகே, இப்போ வந்து நாய் வந்து முயலின் காயத்தை, ஸோ கர்கோஷ் கே காவுக்கோ. ஓகே, அப் குத்தா கர்கோஷ், இன் சவுண்டுக்கு கே சேர்த்திருக்கோம். காயத்தை அப்படின்னு சொல்றதுக்கு காவுக்கோ. காயம் அப்படின்னா காவ். ஸோ இந்த ஐ சவுண்ட் வந்திருக்குல்ல, காயத்தை அப்படின்னால கோ சேர்த்திருக்கோம். அப் குத்தா கர்கோஷ் கே காவுக்கோ. நக்கி நக்கி அப்படின்னா சாட் சாட்கர். ஓகே, சாட் சாட்டுன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. நம்ம தமிழில் வரும்போது இப்படி வரும், ஹிந்தியில் வந்து சாட் சாட்டுக்கர் அப்படின்னு. ஏன்னா 2 ஆக்ஷன். நக்கி நக்கி என்ன செய்ய முயற்சி பண்ணிட்டு இருந்தது, அதுக்கு வந்துட்டு ஆறுதல் அளிக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. 2 ஆக்ஷன். ஸோ அதனால கர்ரோ கேவோ சேர்த்திக்கிறோம். ஸோ சாட் சாட்டுக்கேன்னு சொல்லாமன்னா கர்ருக்கு பதில் கேவும் போடலாம். ஸோ சாட் சாட் கே உஸ்ஸே, அதாவது உஸ்ஸே அப்படிங்கிறது யார், முயல். அதற்கு அப்படின்னா உஸ்ஸே, இல்லை உஸ்கோன்னு சொல்லாமன்னா தாராளமாக உஸ்கோவும் சொல்லிக்கலாம். உஸ்ஸே ஆராம் பहुंचाने की कोशिश करने लगा. ஸோ செய்ய தொடங்கியது, முயற்சி செய்ய தொடங்கியது அப்படின்னு அர்த்தம். ஸோ கீ கோஷிஷ், கோஷிஷ் வந்து ஃபெமினைன் டர்ம் மாதிரி கன்சிடர் பண்ணால் கீ கோஷிஷ்ன்னு தான் சொல்லணும். எப்படி உபயோக் கரோ இஸ்தமால் கரோக்கு முன்னாடி கண்டிப்பாக கா வருமோ, இந்த இடத்துல கீ கண்டிப்பாக வரும். ஓகே, பहुंचाने की कोशिश करने लगा. करने लगाना செய்ய, முயற்சி செய்ய தொடங்கியது, முயற்சி செய்தது, அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். முயல் நாயின் நடத்தையை பார்த்து திகைத்து போயிருந்தது. அதற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. முயல் நாயின் நடத்தையை பார்த்து திகைத்து போயிருந்தது. கர்கோஷ் குத்தே கே व्यवहार को देखकर. ஸோ நடத்தை அப்படின்னா व्यवहार அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது. ஸோ கர்கோஷ் குத்தே கே व्यवहार. ஸோ நாயின் அப்படின்னா குத்தே கே. ஓகே, கர்கோஷ் குத்தே கே व्यवहार को देखकर, நடத்தையை பார்த்து, அந்த ஐ சவுண்டுக்கு கோ சேர்த்திருக்கோம். ஸோ நாயின் அப்படின்னா குத்தேக்கே, நடத்தை அப்படின்னா व्यवहार, அந்த ஐ சவுண்ட் ஒன்று சேருது இல்லைங்களா, நடத்தை அப்படின்னா व्यवहार, நடத்தையை அப்படின்னா व्यवहार को. கர்கோஷ் குத்தேக்கே व्यवहार को பார்த்து, தேக்குக்கர், திகைத்து போய் இருந்தது. தங் தா ஆர். ஓகே, தங் தா. ஓகே, போயிருந்தது அப்படின்னா தங் தா, அவ்வளோதான். இந்த கமா வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம ஆர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி சென்டென்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஹிந்தியில். அதற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. और समझ नहीं पा रहा था कि वह क्या करे. ஸோ இந்த இடத்துல वह அப்படிங்கிறது யார், அந்த முயல். और समझ नहीं पा रहा था, அதுக்கு வந்து அந்த என்ன பண்ணுறதுன்னே அதுக்கு புரியல. இட் வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஏபிள் டுங்கிறது தான் இந்த பா ரஹா தா. ஓகே, இட் வாஸ் நாட் ஏபிள் டு, அதனால தான் பா ரஹா தா பாஸ்ட். ஸோ समझ नहीं पा रहा था कि वह क्या करे, என்ன செய்வதென்று அது புரியாமல் திகைச்சு போய் இருந்தது. நாய்க்கு என்ன வேண்டும் என்று அது தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தது. वह जानने की कोशिश कर रहा था कि कुत्ता क्या चाहता है. ஸோ இந்த என்று அப்படின்னு வரும்போது நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த என்று தொடர்ந்து வரக்கூடியதை ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் என்றுக்கு வந்து கீ இன்ட்ரடியூஸ் பண்ணி மீதி சென்டென்ஸ் எழுதுவோம் இல்லைங்களா, அதே ஃபார்ம் தான். ஓகே, அதே ஸ்டைலில் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ அது தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஸோ जानने की कोशिश कर रहा था. ஓகே, जानने की कोशिश फेमिनिन, அதனால் கீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். जानने की कोशिश कर रहा था என்றுக்கு வந்து கீ. ஓகே, நாய்க்கு என்ன வேண்டும், கி குத்தா கியா சாத்தா ஹே. ஸோ நம்ம தமிழில் இப்படி ஃப்ரேம் பண்ணுவோம், ஹிந்தியில் வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் வர மாதிரி வரும். ஸோ அவசரத்தில் நான் வந்து குத்தா கியா சாத்தா ஹே जानने की कोशिश कर रहा था சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஓகே, இந்த மாதிரி வரக்கு கீக்கு பதிலாக குத்தா क्या चाहता है वह जानने की कोशिश कर रहा था அப்படியும் நம்ம வந்து சொல்லலாம். யஹ் அப்படின்றது போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம பேசலாம். யஹ் அல்லது ஏ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு குத்தா क्या चाहता है वह जानने की कोशिश कर रहा था அப்படியும் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அது வந்து பேச தொடங்குது. அது முதலில் எனக்கு இதை சொல்லு, நீ என் நண்பனா இல்லை எதிரியா. பெஹலே, முதலில் அப்படின்னா பெஹலேன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது அப்படியே போடுறோம். எனக்கு இதை சொல்லு, முஜே ய பத்தாவோ. ஸோ ய கஹோன்னு சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல வந்து ய பத்தாவோன்னு போட்டிங்கன்னா தான் ப்ராப்பராக மீனிங் வரும். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற மாதிரி, நீ என்ன தான் சொல்ல வர எனக்கு புரியவை அப்படின்ற மாதிரி, எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. அதனால தான் இந்த இடத்துல கஹோக்கு பதிலாக பத்தாவோ அப்படின்னு சொல்கிறோம். पहले मुझे यह बताओ, नी एन नंबना इल्ले एदिरिया, तुम मेरे दोस्त हो या दुश्मन, तुम मेरे दोस्त हो या दुश्मन. नेक्स्ट सेंटेंस, नी என் உண்மையான நண்பன் என்றால் நீ என்னை இவ்வளவு பலமாக கடித்தது ஏன். அகர், ஸோ என்றால் அந்த இல் சவுண்ட் வந்து அகர் போடுவோம் இல்லைங்களா, அதாவது இஃப்க்கு பதிலாக நம்ம இங்கிலீஷில் இஃப் மாதிரி தான் ஹிந்தியில் அகர் அல்லது யதின்னு யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான், யதி. ஓகே, அகர் தும் மேரே சச்சே தோஸ்து ஹோ. ஓகே, இந்த என்றால் அப்படிங்கிறது தான் இந்த அகர். அகர் தும் மேரே சச்சே தோஸ்து ஹோ, நீ என்னை இவ்வளவு பலமாக கடித்தது ஏன். அகர் வந்தால் தோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தோ போட்டிருக்கோம். ஓகே, தோ நீ என்னை இவ்வளவு பலமாக கடித்தது ஏன். तुमने मुझे इतने ज़ोर से काटा क्यों, तुमने मुझे इतने ज़ोर से क्यों काटाன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், காட்டா क्योंனு சொன்னோம்னாலும் ஓகே தான். நீ என் எதிரி என்றால் இப்போது என் காயங்களை ஏன் நக்கி கொண்டு இருக்கிறாய். அகர், ஸோ இதுவும் வந்து என்றால் அப்படின்னு வருது இல்லைங்களா, என்றால். ஸோ அதனால் அகர். அகர் தும் துஷ்மன் ஹோ, ஸோ அகர் தும் துஷ்மன் ஹோ, அதாவது என்னோட எதிரி அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அகர் தும் துஷ்மன் ஹோ தோ. ஓகே, அகர் வந்ததுனாலே தோ யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலி, ஸோ அதனால் தோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போது என் காயங்களை ஏன் நக்கி கொண்டு இருக்கிறாய். அப் மேரே காவும் கோ சாட் கியூ ரஹே ஹோ. ஸோ இப்போ வந்து என்னோட காயங்களை ஏன் நக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அது கேட்குது. அகர் தும் துஷ்மன் ஹோ தோ அப் மேரே गावों को चाट क्यों रहे हो. ஒன்று என்னை கொன்றுவிடு அல்லது என்னை என் விருப்பப்படி வாழ்க்கையை வாழவிடு. ஸோ ஒன்று அப்படின்னு சொல்வோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து யா தோ. ஓகே, ஸோ ஒன்று இதை செய்ய இல்லை அதை செய்ய, ஒன்று இப்படி செய்ய அப்படி செய்யணும், அந்த ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் அது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்று அப்படின்னா ஏக் அப்படின்னு எழுதிடக்கூடாது, இது வந்து யா தோ அப்படின்னு எழுதணும். ஓகே, இந்த மாதிரி வந்து சாய்ஸஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வரும்போது அந்த இடத்துல நம்ம தமிழில் ஒன்றுன்னு சொன்னோன்னா ஹிந்தியில் வந்து யா தோ முஜே மார் டாலோ. ஓகே, யா தோ முஜே மார் டாலோ யா. ஓகே, ஆர். ஸோ இங்கிலீஷில் வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம், ஓஆர், அந்த ஆர் யா தோ முஜே மார் டாலோ யா அல்லது. ஓகே, யா என்னை என் விருப்பப்படி வாழ்க்கையை வாழவிடு. முஜே அப்பனி மர்ஜி சே, என்னை என் விருப்பப்படி. என் அப்படின்னா அப்னின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து ஃபெமினைன் டேர்ம் மர்ஜி, அதனால இந்த இடத்துல அப்னின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன வேர்டோ அதோட ஜெண்டருக்கு தகுந்த மாதிரி அதோட அது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்துட்டு அப்பனா அப்பனே யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல மர்ஜி வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். முஜே அப்பனி மர்ஜி சே, என் விருப்பப்படி, அந்த விருப்பப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்த்திக்கிறோம். ஸோ முஜே அப்பனி மர்ஜி சே ஜீவன் ஜீனே தோ, ஜீவன் ஜீனே தோ.
வாழ்க்கையை வாழ விடு. நெக்ஸ்ட் ஒன், சந்தேகத்திற்குரிய நண்பனோ எதிரியை விட மோசமானவன். संदिग्ध, ओके, संदिग्ध मित्र तो शत्रु से भी बुरा होता है. संदिग्ध मित्र तो शत्रु से भी बुरा होता है. அதாவது நம்மளுக்கு வந்து ஒருத்தர் மேலே டவுட் வந்து ஒருத்தங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தோன்னா அவங்க கிட்ட இருக்கிறத விட இந்த எதிரி கூட இருக்கிறதே மேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் மேலே பார்த்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் அப்படியே கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். कुत्ता और खरगोश. एक कुत्ते और एक खरगोश के बीच पक्की दोस्ती थी. खरगोश का स्वभाव सीधा साधा था, जबकि कुत्ता बहुत चालाक था. एक दिन कुत्ते ने अचानक खरगोश को पकड़कर जोर से काट लिया. खरगोश दर्द के मारे मरा जा रहा था. अब कुत्ता खरगोश के गाव को चाट चाट कर उसे आराम पहुंचाने की कोशिश करने लगा. खरगोश कुत्ते के व्यवहार को देखकर दंग था और समझ नहीं पा रहा था कि वह क्या करे. वह जानने की कोशिश कर रहा था कि कुत्ता क्या चाहता है. पहले मुझे यह बताओ, तुम मेरे दोस्त हो या दुश्मन? अगर तुम मेरे सच्चे दोस्त हो तो तुमने मुझे इतने ज़ोर से काटा क्यों? अगर तुम दुश्मन हो तो अब मेरे गावों को चाट क्यों रहे हो? या तो मुझे मार डालो या मुझे अपनी मर्जी से जीवन जीने दो. ஸோ சந்திகத் மித்ரு தோ சத்ரு சே பி புரா ஹோதா ஹை. இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஓகே, இந்த ஸ்டோரியில் இவ்வளோ வொக்காப் நம்ம புதுசாக பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.